சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். நடிகர் தனுஷ் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் நிலையில் அவரின் திரை பயணம் குறித்து பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் ப்ரூஸ்லி என பெயர் எடுத்தவர் நடிகர் தனுஷ். துள்ளுவதோ இளமை படத்தை தியேட்டரில் பார்த்த எந்த பார்வையாளரும் 20 வருடங்களுக்கு பிறகு இந்த பையன் மிகப்பெரிய ஆளுமையாக இந்திய சினிமாவில் இருப்பான் என்று நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். ஏன் தனுஷே நினைத்திருப்பாரா என்று தெரியவில்லை. என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும் என்று டைலாக்ஸ் பேசியே பலரது மனதில் இடம் பிடித்தவர் இந்த தனுஷ். காதல், ஆக்ஷன், காமெடி, சென்டிமெண்ட் மட்டுமல்ல, நடிகர், பாடகர், இயக்குனர், பாடலாசிரியர் என பன்முகம் காட்டும் கலைஞர் தனுஷ். அதிர்ஷ்டத்தால் வளர்ந்துவிட்டார் என்ற பெயரை மறக்க வைத்து தேசிய விருது வரைக்கும் சென்று சிறந்த ஸ்கிரீன் பெர்ஃபார்மர் என்ற பெயரை வாங்கியவர். தென்னிந்திய சினிமாவின் ரத்தம் தெறிக்கும் படங்களை பார்த்த ரசிகர்களை புதுப்பேட்டை படத்தில் கொக்கி குமாராக வந்து யாரா இந்த பையன்னு வாவ் சொல்ல வைத்தவர்தான் தனுஷ். தனுஷின் திரைப்பயணத்தில் வெற்றிமாறனுக்கும் தனி இடம் உண்டு. பொல்லாதவன் படத்தில் கிடைத்த நட்பு அசுரன் வரை தொடர்கிறது. வெற்றி தனுஷ் காம்போ வந்தாலே படத்துக்கு கலெக்ஷன் மட்டுமல்ல, விருதும் கிடைக்கும் என்பது உறுதி. தமிழில் ஃபீல் குட் படம் என்று பார்த்தால் கண்டிப்பாக தனுஷின் யாரடி நீ மோகினி திரைப்படமும் திருச்சிற்றம்பலம் திரைப்படமும் இருக்கும். கமர்ஷியல் படமாக இருந்தாலும் கண்டென்ட் படமாக இருந்தாலும் தன்னுடைய நடிப்பு திறனால் படத்தை பார்க்கும் ஆடியன்ஸ் பல்ஸ் உறைய விடாமல் பார்த்துக் கொள்வார் தனுஷ். தமிழில் மட்டும் நடித்து வந்தவர் திடீரென்று ஹிந்தியில் ராஞ்சனாவில் அறிமுகமானார். படத்திற்கு பாசிட்டிவ் விமர்சனம் கிடைத்ததோ இல்லையோ, தனுஷுக்கு பாசிட்டிவ் விமர்சனம். உடனே பிக் பியுடன் அமிதாப் படத்தில், பாலிவுட் மட்டுமல்ல ஹாலிவுட் கிரேமேன் படத்திலும் தலை காட்டி வந்துவிட்டார். நடிகர், இயக்குனர், பாடலாசிரியர் என பல அவதாரம் எடுத்திருக்கும் தனுஷ் புதிதாக அடுத்து என்ன அவதாரம் எடுக்கப் போகிறார் என்று அவரது ரசிகர்கள் ஆவலாக உள்ளனர். தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம்.